अधरं मधुरं वदनं मधुरं नयनं मधुरं हसितं मधुरं हृदयं मधुरं गमनं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं वचनं मधुरं चरितं मधुरं वसनं मधुरं वलितं मधुरं चलितं मधुरं भ्रमितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं वेणुर्मधुरो रेणुर्मधुरः पाणिर्मधुरपादौ मधुरौ नृत्यं मधुरं सख्यं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गीतं मधुरं पीतं मधुरं भुक्तं मधुरं सुप्तं मधुरं रूपं मधुरं तिलकं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं कर्णं मधुरं तरणं मधुरं हरणं मधुरं रमणं मधुरं वमितं मधुरं शमितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गुञ्जा मधुरा माला मधुरा यमुना मधुरा वीची मधुरा सलिलं मधुरं कमलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गोपी मधुरा लीला मधुरा युक्तं मधुरं मुक्तं मधुरं दृष्टं मधुरं शिष्टं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गोपा मधुरा गावो मधुरा यष्टिर्मधुरा सृष्टिर्मधुरा दलितं मधुरं फलितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरम् इति श्रीमद्वल्लभाचार्यकृतं मधुराष्टकं सम्पूर्णम् साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தாயே, தங்களின் வருகையால் எங்களின் இதயம் ஒளி பெற்றுள்ளது. எங்களுக்குள் இருந்த அனைத்து அறியாமைகளும் மாயைகளும் அகற்றப்பட்டிருக்கிறது. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான மேலோட்டமான தன்மைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களின் அன்பு தத்துவத்தை முழுமையாக பெறுவதற்கு எங்களின் இதயம் கடலை விட பெரியதாக இருக்க வேண்டும். எங்களின் கவனம் தூய்மையாக இருக்க வேண்டும். எங்களின் விருப்பம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். தாயே, தயவு செய்து நல்ல ஆசி கூறி எங்களை தங்களின் கவனத்தில் எப்பொழுதும் வைத்திருங்கள். தாயே, எங்களின் இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு எங்களை தியானத்தில் சமநிலையில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரிக. அனுமதியும் தாருங்கள். கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். तीन महामंत्र। ओम त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव
साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை இரண்டு கைகளிலும் சகஸ்ர அளவிலும் வைத்திருப்போம். தாய் பூமி மாதா, தயவு செய்து எங்களுக்கு பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாய், எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாய், எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடைகளாக இருக்கும் அனைத்து எதிர்மறை தீய சக்திகளை பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாய், நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கும் சமநிலையில் இருப்பதற்கும் தயவு செய்து அனுமதி அளித்து அருள் புரியுங்க. கவனம் மெதுவாக நம்முடைய இடாநாடிக்கு கொண்டு வருவோம். இடது கை அன்னையை நோக்கியும் வலது கை பூமியின் மீது வைத்து கவனத்தை நாம் இடாநாடியில் வைப்போம். தாயே, எங்களின் இடாநாடியை தங்களிடத்தில் சமர்ப்பிக்கின்றோம். தயவு செய்து தங்களின் கவனத்தில் எங்களின் இடாநாடியை ஏற்றுக்கொள்ளுங்கள். தாயே, தயவு செய்து எங்களை தூய்மையான ஆசை உடையவர்களாக மாற்றுங்கள். எங்களுள் தங்களின் தூய்மையான விருப்பத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, எங்களின் இடாநாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் பூமி மார்க்கமாக நீக்கிவிடுங்கள். கவனம் அப்படியே நமது இடது மூலாதாரம். தாய், ஸ்ரீ நிர்மல் கணேசாவாக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான மாயைகளை அகற்றிவிட்டு எங்களின் இடது மூலாதார சக்கரத்தில் கள்ளம் கபடமற்ற குணத்துடன் நாங்கள் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரிக. கவனம் அப்படியே நமது இடது இதயத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ சிவ பார்வதியாக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கும் பயத்தை அகற்றி பாதுகாப்பையும் தன்னம்பிக்கையையும் எங்களுள் நிலைநிறுத்துகிறீர்கள். ஸ்ரீ சிவ தத்துவமான அன்பு தத்துவத்தையும் எங்களுக்கு புரிய வைத்து உணர வைத்து அனுபவிக்க வைத்து எங்களுள் நிலைநிறுத்துகிறீர்கள். தாயே, நாங்கள் அந்த அன்பு தத்துவத்தை பிரதிபலிக்கக்கூடிய கருவிகளாக இருப்பதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனம் அப்படியே நமது பின் ஆக்ஞா சக்கரம். தாய், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து தவறுகளையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். தாய், எங்களின் குடும்பத்தினர், எங்களின் குழந்தைகள், எங்களின் சுற்றத்தார், எங்களின்
சொந்த பந்தங்கள் என்ற அனைவரும் செய்த அனைத்து தவறுகளையும் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதி நிலை எங்களின் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த நிலையில் நாங்கள் எப்பொழுதும் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரிய. கவனத்தை நம்முடைய இடா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனத்தை மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். வலது கை அன்னையை நோக்கி வைத்தவாறு இடது கை ஆகாய மார்க்கமாக வைப்போம். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து கோபத்தையும் அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து எதிர்காலத்தை ஒட்டிய பயத்தை அகற்றிவிடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அகங்காரத்தை அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் அதிகப்படியான சிந்தனையையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களை இரக்கமானவர்களாகவும் அன்பானவர்களாகவும் உண்மையானவர்களாகவும் எப்பொழுதும் நாங்கள் இருப்பதற்கு அருள் புரிக. தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் ஆகாய மார்க்கமாக அகற்றிவிடுங்கள். கவனம் நம்முடைய வலது சுவாதிஷ்டானாவில் கொண்டு வருவோம். தாயே, எங்களின் வலது சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் அதிகப்படியான சிந்தனையையும் முழுமையாக அகற்றிவிடுங்கள். தாயே, தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை ஆனந்தத்தோடு மகிழ்ந்து அனுபவிப்பவரும் தாங்களே ஆவீர். நாங்கள் ஏதும் செய்யவில்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது. எங்களுக்குள் இருக்கும் அகங்காரத்தை அகற்றிவிடுங்கள். எங்களின் கல்லீரலில் சமநிலையான உடல் வெப்பநிலையை நிலைநிறுத்துங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய முன் ஆக்ஞா சக்கரம்
தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எல்லோரையும் மன்னிக்கின்றோம். நீங்களையும் சேர்த்து, என்னையும் சேர்த்து. தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் சேர்த்து. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் மற்றவர்களிடத்தில் கருணையுடனும் இரக்கத்துடனும் அன்புடனும் நடந்து கொள்வதற்கு எங்களை வலிமையுடையவர்களாக தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதி நிலை எங்களின் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த நிலையில் எப்பொழுதும் இருப்பதற்கு எங்களை ஆசிர்வதியுங்கள். நமது பிங்களா நாடியில் நமது கவனத்தை வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனம் நமது சுழுமுனை நாடியில் இருக்கட்டும். தாயே, தயவு செய்து எங்களை பொருள் மற்றும் பொருளின் முதல் வாதத்திற்கும் அப்பால் அழைத்துச் செல்லுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் அமைதியாகவும் திருப்தியுடனும் இருக்கும்படி செய்யுங்கள். எல்லாவற்றிலும் ஆத்மாவின் அழகை கண்டு ரசிக்கக்கூடிய மனநிலையை எங்களுக்கு தயவு செய்து தந்தருளுங்கள். கவனம் அப்படியே நம்முடைய நாபி சக்கரம், தாய் எங்களுக்கு தர்மத்தையும் குரு தத்துவத்தையும் உணர்த்தியவர் தாங்கள். அதன் மூலம் நாங்கள் எப்பொழுதும் உண்மையானவர்களாகவும் திருப்தியுடனும் மன அமைதியுடனும் இருப்பவர்களாக எங்களை எப்பொழுதும் நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, எங்களின் நல் வாழ்வை பாதுகாப்பவர் தாங்கள். எங்களுள் எவ்வித கவலைகளும் மாயைகளும் இல்லாமல் எங்களை ஆனந்த நிலையில் வைத்திருப்பவரும் தாங்களே ஆவீர். தாயே, எங்களின் நாபி சக்கரம் முழுமையான திருப்தியுடன் இருப்பதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனம் நம்முடைய விசுத்திக்கு கொண்டு வருவோம். தாயே,
எங்களை சாட்சி பாவத்துடன் பற்றற்ற நிலையில் நிலைநிறுத்துபவர் தாங்களே ஆவீர். எங்களை இனிமையான சொற்களை பேசும் இனிமையான நபர்களாக மாற்றுங்கள் அம்மா. நாங்கள் தங்கள் அருளால் குற்றமற்ற உணர்வுடன் இருக்கும் பொழுது எங்களின் தவறுகளை நாங்களே எதிர்கொண்டு அதை சரி செய்யக்கூடிய நிலைப்பாட்டையும் எங்களுள் நிலை நிறுத்துபவர் தாங்களாவீர். எங்களுக்குள் கூட்டுணர்வுடன் கூடிய நட்புணர்வையும் சகோதரத்துவ உறவையும் எங்களுள் நிலை நிறுத்துபவரும் தாங்களே ஆவீர். தாயே, எங்களின் கவனம் எங்களின் ஆத்மாவின் மீது இருப்பதற்கு அருள் புரிங்க. நாங்கள் முழுமையோடு கலந்திருந்து முழுமையின் ஒரு பகுதியாகவும் அதில் ஒரு துகளாகவும் இருப்பதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களின் சுழுமுனை நாடியில் நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதி நிலையில் எப்பொழுதும் நாங்கள் இறைவனின் இணைப்பிலேயே இருந்து அதன் மூலமாக எங்களுள் அமைதியும் சமநிலையும் நிகழ்காலத்திலும் எங்களின் கவனமும் செயல்களும் இருக்க தயவு செய்து அருள் புரிக. கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசராவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களின் மூலாதார சக்கரத்தில் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலைநிறுத்துங்கள். நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக எங்களை மாற்றுங்கள். தாயே, ஸ்ரீ கணேசரின் குணமான ஞானம், விவேகம், அன்பு, தூய்மை, மங்களகரம் போன்ற அனைத்து குணங்களும் எங்களுள் நிலையாக நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரிக. மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை மெதுவாக நம்முடைய ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வரும். தாயே, தயவு செய்து எங்களை அனைத்து பற்றுதல்களில் இருந்தும் விடுவித்து விடுங்கள்.
எங்களுள் எங்களின் ஆத்மாவை நிலைநிறுத்துங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய விசுத்தி சக்கரம். தாய், தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து பொறாமைகளையும் போட்டித்தன்மைகளையும் அகற்றிவிடுங்கள். எங்களை முழுமையின் ஒரு அங்கமாகவும் அதன் ஒரு பகுதியாகவும் எங்களை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். மந்திரம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நம்முடைய விசுத்தி சக்கரத்தில் வைத்து ஸ்ரீ கணேஷ அதர்வசிஷம் கூறலாம். श्री गणेश अथर्व शीर्ष। नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं
त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यम् त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निक्षुद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். தாயி, நீங்கள்தான் மனம், நீங்கள்தான் ஆகாயம், நீங்கள்தான் காற்று, நீங்கள்தான் நெருப்பு, நீர் மற்றும் பூமி. அனைத்து பஞ்சபூதங்களும் தாங்களே ஆவீர். தாங்களே இப்பிரபஞ்சத்திலிருந்து தங்களை வெளிப்படுத்துகிறீர்கள். தாயி, தாங்களே இந்த உலகளாவிய உடலாக இருக்கிறீர்கள்.
தாயே ஸ்ரீ சிவ பார்வதியாக எங்களின் சகஸ்ராரத்தில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ ஆதி சக்தியான தங்களை நாங்கள் வணங்குகிறோம். தாய் எங்களின் தியானத்தினுள் நிலை நிறுத்துவதோடு அதன் மூலம் தங்களை உணர்தலையும் இறைவனின் ஆனந்த நிலையை உணர்தலையும் ஏற்படுத்தி தந்தமைக்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் அம்மா. தாய் தங்கள் அருளால் நாங்கள் எங்களின் தியானத்தின் நிலையை உணர்ந்திருக்கின்றோம். மேன்மேலும் நாங்கள் எங்களின் தியானத்தினுள் நிலையாக நிலை நின்று தியானத்தினுள் இருப்பதற்கு தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனம் நம்முடைய சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லவும். தாய் எங்களுக்கு எண்ணங்களற்ற விழிப்புணர்வுடன் எங்களின் தியானத்தில் நாங்கள் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரிக. மந்திரம் ஸ்ரீ குணாத்மிகா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ திரிகுணாத்மிகா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் இதே தியானத்தில் சில நிமிடம் இருப்போம். நமது இதே தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். 1986 கிறிஸ்துமஸ் பூஜையில் அன்னை ஆற்றிய சொற்பொழிவு. The Bombay people have not yet arrived. I don't know, they got lost. So we are thinking we'll have puja at 6 o'clock in the evening. Now you have your food and sleep because we might be booking on it. I hope you like the place. Yes, very much. It's incredibly beautiful. So you have your food now and then take rest. And at 6 o'clock then we'll meet here for puja. People have not yet come from Bombay. They have been trying to get buses and things, and I don't want them to get frustrated. All right? Yes, thank you. बोलो जगन माता
निर्मला देवी की जय। आदिशक्ति माता जी श्री निर्मला देवी की जय। बोलो जगन्माता श्री निर्मला देवी जय। Please be seated. देवी महात्म्यातला एक पॅसेज देवी महात्म्यातला एक पॅसेज म्हणतात त्या बकरांची Today we have all been waiting to celebrate the birth of our Lord Jesus Christ. It's so much significant that we are in a place here, the same type of a hut Jesus had when he was born. And the wind was blowing from all sides, and it was difficult to keep the room very warm. Though, if it is correct, he was not born in the month of December. In a warmer month, not so very cold, maybe this much as you see. So maybe that the climate of today is quite significant with the climate that he must have felt. As for you people, you don't feel any discomfort in this climate, nor
in these surroundings nor in the Spartan living. He never felt any discomfort, nor his mother. When our attention is on our spirit, then we do not feel the discomfort of nature or of worldly things. This is the first sign when a Sahaja Yogi starts complaining about comforts, then the first sign is that he is not a Sahaja Yogi as yet. To begin with, you just get absolutely acclimatized with the climate and enjoy the style, the speed, the way it is molding you. There is no friction between the nature and the body because the spirit, which is synchronizer, helps you to become one with this nature and enjoy the best part of it. The way you are enjoying it shows that you are great Sahaja Yogis. And that goes to my credit, I think, that you people have accepted all the discomfort as enjoyments. Christ's coming was a great event, as I have told you, to establish Agya Chakra. And he was born on this earth, but much before he was born in the consciousness. And that absolute consciousness itself took birth as Jesus Christ. To explain his life is only possible if you are realized souls. Otherwise you cannot explain Christ, what he was, how he worked. Still, it's very difficult to explain many things in Sahaja Yoga, as you know. You just go on seeing things. Today you saw fountains coming out of the lake, which nobody can explain. Even the engineer said they can't explain, nobody can explain it. It just happens that the water gets excited, feels the divinity, and starts pouring out its love in a bubbly manner. Can you imagine that even the water can feel it? You have seen how the light can feel it. In the same way, every element can feel it. All those elements are within us. The highest of all, as we say, is the light. Because light has an effect, and that is governed by Jesus Christ. Light has an effect. Light shows things that are correct. That's the one which makes us understand all the dimensions of worldly things. And ultimately, when this light comes from the Spirit and is enlightened by the Spirit, then you start seeing the other dimensions also, which sometimes make you laugh, sometimes make you smile, and sometimes make you cry. Such a beautiful new dimension you have achieved through Sahaja Yoga. But it was all built in within you, and you had to achieve it. People on the other side had to work very hard. Like Jesus Christ was born in a small manger to show that divinity need not be born in royal families, can be born in a manger, can be born anywhere, makes no difference to the divinity. But that has given some funny ideas to people, that they are saying we should make ourselves miserable and
we should give away everything to God. God doesn't want anything. He cannot have it. And you cannot give anything. It's a wrong idea that you become like a pauper and give everything to God. He doesn't want that. What he wants, that you have to be happy, joyous and enjoy. That's the main point. Also, if you give little bit, very little bit to God, then he gives you 100 times more. That's why you have to give a very wee bit to God. But you don't have to hang yourself by the trees to prove that you want to sacrifice. Christ has done everything for you. That's the beauty of his life, is that from the very beginning of his birth, he has shown that he has enjoyed no material well-being, as we call it. He has not enjoyed any worldly things as we know of. But that just means that he has done that for us to see that there is no need for us to hanker after worldly things. They will hanker after us. You don't have to worry about these things. What you have to worry is the spirit, the main thing. All his life, which was very short, I should say, he has been trying, he was very much interested in evaluating people, because he didn't know what sort of things these human beings are. He was a foreigner for these human beings. So he tried to evaluate. And in that evaluation, he said many things which are very remarkable and one has to understand. One of the things he said, that don't throw your pearls before people who do not want to understand you. For Sahaja Yogis, it is important to understand that you should not talk about Sahaja Yoga to people who are anti-God. Now he may be your brother, maybe your sister, maybe your father, maybe anyone. There is no need to convince them about Sahaja Yoga, because they are not your relations. Many people have only this worry, how to convince my husband or how to convince my brother. There is no need at all for you to work it out. Just give them up on this point. The another thing he has told us, which is very important, I think, that we must forgive. He has given the greatest weapon, that we must forgive. Now, it's such a practical thing to forgive. If you just forgive, the person doesn't exist anymore, and the person doesn't trouble you anymore, nor is he in your attention. Just to forgive is the simplest thing to do and the highest thing to do to get relief from worldly or mental tortures that we get. His life has been a story of spirituality, going through all kinds of turmoils and tortures, all types of troubles that the spirit can go through, to show that nobody can kill that spirit. As he said in the Gita, Nainam chidanti shastrani, nainam dahati pavaka, na chainam kledayantyapo, na shosayati maruta. It cannot be killed. It's an eternal life. And he tried to prove through his life the eternity. From the beginning to the end, he showed that spirit is above matter, that nothing can dominate spirit. It's a very big thing he has done for us, is to create such a big confidence in our spirit. He has proved it
beyond doubt. I hope you people will understand and will not bother me or bother yourself with small petty things here and there. It's nothing important. Ask for bigger things, eternal things, valuable things. Also, I'm very happy that you like this place and you are enjoying yourself here very much. And today we have declared so many marriages. There have been so many events in this short time. So I would like to bless you all for this Christmas Eve, and I wish you all a very happy Christmas and Happy New Year. आज मी मुद्दामून इंग्लिशमध्ये बोलले. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாய், எங்களுக்கான இன்று இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், எங்களின் இந்த தியான நிலையில் நாங்கள் எவ்வாறு மேம்பட வேண்டும் என்பதை எங்களுக்கு உணர்த்தியமைக்கும் எங்களின் கோடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கின்றோம். தாயே, நாங்கள் எப்பொழுதும் தங்களின் கவனத்தில் இருப்பதற்கு எங்களை தகுதியுடையவர்களாக மாற்றுங்கள் அம்மா. பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.